செய்யுள் சேக்கிழார் பிள்ளை பாடலின் பொருள்கள். தாளப்பரு திருவிழாக்கள் சாறு மிகுதியாக நடைபெறும். சேக்கிழார் பெருமான் தோன்றிய குன்றத்தூரில் உள்ள மடங்களில் எல்லாம் மெய்ஞானமாகிய சோற்றின் மணம் வீசும். அங்குள்ளவர்களின் மனங்களில் எல்லாம் தூய்மை நிறைந்திருக்கும். அவர்கள் உடுத்தி இருக்கும் ஆடைகள் எல்லாம் தங்கம் நிறைந்திருக்கும். அங்குள்ளவர்களின் தோள்களில் உள்ள மாலைகளில் நறுமணம் வீசும். அவ்வூரிலுள்ள வயல்களில் தாமரை போன்ற மலர்கள் நிறைந்திருத்தலால் தேன் நிறைந்திருக்கும். அங்குள்ள மாளிகைகள் எல்லாம் செல்வம் நிறைந்திருக்கும். அம்மாளிகைகளின் மேல் மாடங்களில் தென்றல் காற்று இனிதாக தவழ்ந்து வரும். அவர்கள் பாடும் செய்யுள்களில் எல்லாம் தெய்வமணம் வீசும். நீரில்லா நெற்றி பாழ் என்பர் அவ்வாறில்லாமல் அங்கு வாழ்கின்றவர்களின் நெற்றியிலே 3 கீற்றுக்களை உடைய திருநீற்றின் பொலிவு நிறைந்து மணம் வீசும். உண்ணும் உணவுகளில் நெய்மணம் நிறைந்திருக்கும். கற்று ஆங்கு எரி ஓம்பிக் கலியை வாராமே என்பார் திருஞானசம்பந்தர். அங்கு யாக குண்டங்களில் எப்பொழுதும் நெருப்பு நின்றியங்கும். இடைவிடாது யாகங்கள் நிகழும். அங்குள்ள வீதிகளில் எல்லாம் அன்பே மணக்கும். அன்பு பரிமாற்றமே இருக்கும். இத்தகைய பெருமை மிக்க விழாக்கள் நிறைந்திருக்கும் குன்றத்தூர் தலைவனே. ஆகமங்களை கற்று தெய்வத்தன்மை பொருந்திய சைவனே. தாலோ தாலேலோ என்றருளு முத்தப்பரு நிலத்தில் பொருந்தியிருக்கிகு தெய்வத்தன்மை வாய்ந்த வேண்டியவர்க்கு வேட்டி கொடுக்கும் கற்பக மரம் போன்ற சேக்கிழார் பெருமானே. குற்றமற்ற பேரறிவு பெருங்கட்வே பழமையான சைவ சமயம் தழைக்க அமைந்த ஒப்பற்ற வாழ்வே. ஏச்சி காலத்திலும் நின்று நிலவுகின்ற மலை அளவு நற்குணமாகத் திகழ்பவனே. ஆற்றல் மிக்க வெற்றியுடன் விளங்கும் பெரு நாவலர்கள் அனைவருக்கும் தலையாய சிங்கமே. மாறாத பெருங்கருணையால் அனைவருக்கும் நினைத்ததை கொடுக்கும் சிந்தாமணியே. மதித்து போற்றுவார் தம் அறிவில் எழும் பேரொளியே. வாழ்த்துவார்க்கு வாழ்த்துவதே பெரும் பேரெனத் திகழ்பவனே. தெளிவுரை அறிவார்ந்த பத்தி மனதில் விளைதலுக்கு ஏற்ற விளை நிலமாகத் திகழ்பவனே. இரத்தல் பிறத்தல் இல்லாத பூரண மெய்ஞானத்தை பெற்றவனே. அமிழ்தம் போன்றவனே. சேக்கிழார் பிறப்பென்னும் துன்ப கடனிலின்றும் நீங்கியவராதலின் இனி ஒரு தாயார் வயிற்றில் பிறக்கவோ அவர் கொடுக்கும் பாலை அருந்தவோ வேண்டாதவரானார். இனி பிறந்து தாய்ப்பால் அருந்தா கனிவாய் கொண்ட சேக்கிழார் பெருமானே. முத்தம் தருகவே பொன் நிறைந்துள்ள குன்றையூர் குற்றமில்லாதவனே. கனிவாயால் முத்தம் தருகவே என்று வேண்டுகின்றார். அம்புலிப்பர் மிகவும் அன்போடு வா என அழைத்தும் சந்திரனே நீ வரவில்லை. அதனால் ஐயன் சேக்கிழார் பெருமான் சிறிது கோபம் கொள்ள தாங்கள் கோபித்தல் கூடாது. அவன் தன் பால் உள்ள களங்கத்தால் உங்கள் முன் வருவதற்கு வெட்கப்படுகின்றான் என நாங்கள் அவரிடம் கூறி அவரை அமைதிப்படுத்தியுள்ளோம். ஆனால் நீ வரவில்லை. இன்னும் வராமல் இருந்தால் அவன் கோபம் கொள்வான். அவன் சினந்தால் நீ போவதற்கு வேறு இடம் இல்லை என்பதை அறிந்துகொள். இச்சந்திரன் இழிந்தவன் என்றொரு பாடலை பாடின் 3 கண்களையுடைய சிவபெருமானும் உன்னை வெறுத்திடுவார். சந்திரனே
அவ்வாறு சிவபெருமானும் வெறுப்பரேல் உனக்கு இறந்தலைத் தவிர வேறு வழியில்லை ஆதலின் பின்னர் வருவதை நன்கு ஆராய்ந்து பார்த்து வந்தேன் வந்தேன் எனக் கூறியவாறு இவரிடம் வந்துவிடின் உனக்கு நலம் பயக்கும் ஆகையால் மேல் உலகத்தில் வாழும் தேவர்களும் மிக்க அன்போடு விரும்புகின்ற குன்றத்தூர் தலைவனுடன் சந்திரனே நீ விளையாட வருவாயாக. ஒளி உருவாகக் கொண்டு ஒளி விளக்கு நின்றருளும் இம் அருண்மொழித் தேவனுடன் நீ விளையாட வருவாயாக என வேண்டுகின்றார்.